தைரியமாக சொல் நீ மனிதந்தானா மனிதந்தானா இல்லை அப்புறங்க அதைத்தானே இந்த காலனிக்குள்ள ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம். புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக ஒரு பெரிய டிஸ்க்ளைமர். இந்த காணொலிக்குள்ள சொல்லப்படுகின்ற வருகின்ற விஷயங்கள் அனைத்தும் இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் மக்கள் பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம். அப்புறம் பாருங்கள், அவங்களை இழிவுபடுத்திட்டாங்க இவங்களை இழிவுபடுத்திட்டாங்கன்னு யாரும் எங்ககிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்கன்றதை டிஸ்க்ளைமருக்காக சொல்லிட்டு இந்த காணொலிக்குள்ளே போயிடுவோம். சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினமான நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசு ஒரு மராத்தான் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்க. ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்புல. நல்ல நோக்கம், உண்மையில் அறவே ஒழிக்கப்பட வேண்டியது இந்த போதைப் பொருள் என்பது உண்மையில் நல்ல நோக்கம் தான். அந்த மராத்தான் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட ஏகப்பட்ட குளறுபடிகள், எடுத்துக்கொண்ட கிரெடிட்டு, பேசிய பெருமை, இதற்கு முன்பாக எந்த சிஎம்ஓ ஓனதே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அடிக்கு மேலே அடி ஆதாரபூர்வமாக எல்லாரும் பாருங்கள் எடுத்து போட்டுருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலைங்க. இப்போ இந்த மராத்தான் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் வேளையில் ஒரு பூதாகரமான வீடியோ வெடித்து வெளியில் வந்தது. சமூக வலைதளங்கள் முழுவதும் நேற்றைய தினம் அந்த வீடியோ வைரல். இந்த வீடியோ தான் அது. அந்த வீடியோக்குள்ள இருப்பவர் டிவிகே கட்சியை சேர்ந்த தாம்பரம் எம்எல்ஏ சரத். சாரி ஃபார் தட் டங்கு ஸ்லிப் ஆச்சு. கில்லி சரத் அவர்கள், அமைச்சர் அவர் தான் அந்த வீடியோக்குள்ளே இருக்கிறாரு. டக்குன்னு பாருங்க, சரத் அவர்கள் சாரி மறுபடியும் டங்கு ஸ்லிப் ஆச்சு. ஐம் ரியலி சாரி. கில்லி சரத் அவர்கள் சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கும் அந்த வீடியோவை குறித்த ஒரு விளக்கம், அந்த வீடியோவுக்குள்ள எதற்காக நான் என்ன பண்ணியிருந்தேன்ட்டு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாற்றணுன்றதுக்காக காலைல ஒரு அவேர்னஸ்க்கு போயிட்டு வந்தேன். அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தப்பான ஒரு ரூமர் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா, நாங்கள் ஐபிஎல் மேட்ச்க்கு ஒரு 2 years பிஃபோர் சம்திங் போயிருந்தோம். பாப்பா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அது ஒரு 2 years பிஃபோர் இருக்கும், டேட் போகிறது தெரியல. அந்த டைம்ல ஃபேமிலியோட எல்லாரும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். அந்த டைம்ல வந்து என்னன்னா, ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பா வந்து டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்து அதை க்ரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து அதை பாப்பாக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை க்ரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். ஐபிஎல் மேட்ச் ஸ்டேடியம்ல அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கும்பல், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ பேர் என் பேக்ல ஃப்ரண்ட்ல எல்லாருமே இருக்காங்க. அந்த இருக்கிற டைம்ல பாப்பாக்கு ஃபீட் பண்றதுக்கு எங்க வீட்டுல இருந்து கிளம்பி போகும்போது அதை நம்ம க்ரஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து க்ரஷ் பண்ற டைம் அதை எடுத்து இப்போ ட்ரக்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோ வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ளீஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ஐபிஎல் நடக்கிற இடம், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ ஃபேமிலி பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல இதெல்லாம் இருக்காங்க. இது ஈஸியான விஷயம் கிடையாது அது தப்பா பேசுறதுக்கு. அதையும் வந்து தப்பா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இல்லை என்னாச்சுன்னா, இன்னைக்கு ஐபிஎல் நாங்களாம் தான் போயிருந்தோம். ஸோ குழந்தைக்கு அப்போ வந்து 1.5 years இருக்கும். அப்போ நான் அவளுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அன்னைக்கு வந்து என்னாச்சுன்னா, அவளுக்கு கொஞ்சம் முடியல. அதனால பிஃபோர் ஃபீடிங் இல்லை பிஃபோர் ஃபுட் வந்து அவளுக்கு அந்த டேப்லெட் வந்து க்ரஷ் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தேன் டாக்டர். ஸோ அந்த டேப்லெட் வந்து நான் தான் இவரை க்ரஷ் பண்ணி கொடுக்க சொன்னேன். ஸோ அந்த டைமில் அது வீடியோ எடுத்திருக்காங்க போல. பட் இந்த டைமில் அது வெளியே வந்திருக்கு. ஸோ எங்களோட கடமை அது எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறது. பிகாஸ் வந்து சும்மா நல்ல விஷயம் பண்ணுறப்போவே வந்து தப்பாக ரீச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து வெளியே பப்ளிக் கண்ணில் படுறப்போ அது கண்டிப்பாக தப்பாக தான் போகும். ஸோ அந்த வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், ஏன் அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அந்த டைமில் சொன்ன மாதிரி அவ்வளோ ஃபுல் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ போலீஸ் வந்து அந்த இடத்துல இருக்கிறப்போ எந்த ஒரு விஷயமும் உள்ளே போக முடியாது. திடீர்னு இந்த மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆகும்போது இப்போ இருக்கிற ட்ரெண்டு, ஃபேஷனு, அந்த வீடியோக்குள்ளே இருக்கிறது நாங்கள் இல்லைங்க, அது ஏஏ வீடியோ, செட்டப் பண்ண வீடியோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி அவர் சொல்லலைங்க, ஒத்துக்கிறார், உண்மையை ஒத்துக்கிறாரு. நாங்கள் தான் அந்த வீடியோக்குள்ளே இருக்கிறோன்னு சொல்லும்போது அப்போ தெரியுது அது ஏஏ வீடியோ கிடையாது, ஒரிஜினல் வீடியோ தான். அந்த வீடியோக்குள்ளே இருக்கிறது நாங்கள் தான் சொல்லி, ஆனால் அந்த வீடியோக்குள்ளே நான் அதை போல செய்து கொண்டிருப்பதற்கு தான் விளக்கம் கொடுக்குறாரு. எல்லாரும் நினைக்கிற மாதிரி நாங்கள் போதைப் பொருள்லாம் யூஸ் பண்ணலைங்க. ஐபிஎல் மேட்ச் பார்க்க வந்த இடத்துல திடீர்னு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கணும். மாத்திரை கொடுக்கறதுக்காக மாத்திரையை உடச்சி, அதாவது பாருங்கள், ஏடிஎம் கார்டை வச்சு மாத்திரையை நுறுக்கி செல்ஃபோன் டிஸ்பிளேயில் வச்சு சமமாக்கி மாத்திரையை குழந்தைக்கு கலந்து கொடுக்குற காட்சி தாங்க நீங்கள் பார்க்குறீங்க. 1.5 வயசு குழந்தைக்கு ஏடிஎம் கார்டில் மாத்திரையை பொடி பண்ணி கொடுக்குற காட்சியை கூட நீங்கள் ஏங்க தப்பான கண்ணோட்டத்தோட பார்க்குறீங்க? அதனால் பாருங்கள், மக்களே நம்பாதீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஐபிஎல் மேட்ச் பார்க்க போனது உண்மைதான். பார்க்க போன இடத்துல தான் பாருங்கள் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகிறது. அதனால் பாருங்கள் மாத்திரை கொடுத்துனுக்குறோன்னு சொல்கிறாங்க. தப்பு கிடையாது. ஆனால் பாருங்கள், இவர் கொடுத்த விளக்கத்திற்கு பிறகு தான் இன்னும் அதிகப்படியாக சந்தேகம் உருவாக ஆரம்பிச்சுது.
குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கறதுக்காக மாத்திரையை பொடி பண்ணுறோம் அப்படின்றாங்க. யாராவது நம்புவாங்களா? இப்போ ஏடிஎம் கார்டில் வச்சு ஒரு மாத்திரையை, அதுவும் செல்ஃபோன் டிஸ்பிளேல உடல்நிலை சரியில்லாத குழந்தைக்கு நிறைய பாக்டீரியாக்கள், நிறைய டஸ்ட்டு, அழுக்கு, தூசெல்லாம் நிறைஞ்சிருக்கிற அந்த டிஸ்பிளேல வச்சு குழந்தைக்கு கொடுக்குற மாத்திரையை, குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரையை ஏடிஎம் கார்டை வச்சு தூள் பண்ணி கொடுக்கறது கூட இருக்கட்டுங்க. முதல்ல ஏடிஎம் கார்டை வச்சு தூள் பண்ண முடியுமா? இவர் கொடுத்த விளக்கத்திற்கு பிறகு எக்கச்சக்கமான வீடியோ பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்னப்பா இது புதுவிதமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கு, புதுவிதமான எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கு. எப்படி ஏடிஎம் கார்டை வச்சு மாத்திரையை உடைக்கிறாங்களா செல்ஃபோன் டிஸ்பிளேல? எங்கே உடச்சி பார்ப்போன்ட்டு எவ்வளோ பேர் ட்ரை பண்ணுறாங்க. நிறைய வீடியோக்கள் பதிவிட்டுனே இருக்கிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பாருங்கள், உடைக்க முடியல. எவ்வளவு பேர் முயற்சி பண்ணாலும் செல்ஃபோன் டிஸ்பிளேல ஒரு மாத்திரையை வச்சு ஏடிஎம் கார்டை கொண்டு நொறுக்கவே முடியல. அதுவும் பாருங்கள், ஃபைன் பவுடரா எப்படி மாற்றுறதுன்ற ரகசியம் தெரியல. கில்லி சரத் அவர்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்து வேணால் கேட்டுக்கலாம், எப்படி அந்த மாத்திரை ஏடிஎம் கார்டை வச்சு நொறுக்கணுங்கன்ட்டு. இப்போ அந்த ஏடிஎம் கார்டை வச்சு மாத்திரை தான் நாங்கள் நொறுக்கணுங்க, தப்பான விஷயம், நாங்கள் எதுவும் பண்ணலைங்க, மக்களே நம்புங்கன்னு மறுப்பு கொடுக்குறாங்க இல்லைங்களா? சரி, நம்புறாங்க, நம்பிடலாம், தப்பு கிடையாது. இப்போ 500 ரூபாய் நோட்டு எதுக்குங்க? மக்கள் கேட்டுருக்காங்களே. குழந்தைக்கு மாத்திரை மருந்து கரைச்சி கொடுக்க போகிறோன்னு சொல்கிற அந்த இடத்துல 500 ரூபாய் நோட்டை வைத்து மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? முதல்ல எதுக்கு அந்த இடத்துல 500 ரூபாய் நோட்டு வந்தது? ஏன்னா பாருங்கள், பெரும்பாலும் இதை போன்ற செயலில் ஈடுபடுபவர்கள் கையில் என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் பாருங்கள், அந்த ப்ராப்பர்ட்டி ஒன்று கூட மிஸ் ஆகாமல் அந்த இடத்துல கில்லி சரத்துக்கிட்ட இருக்குது. இன்னும் ஆதாரம் வேணும்னா ஒரு சில சினிமாக்கள் ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். இப்போ சரத் அவர்கள் கையில் இருக்கிற பொருட்களை வைத்து எதுக்காக பயன்படுத்துவார்கள் என்று நிறைய சினிமாவில் பாருங்கள் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அவ்வளவு எங்க போதைப் பொருள் ஒழிப்பு தினமான அன்றைய தினம் ஒரு வீடியோ வெளியிட்டாங்க இல்லைங்களா? அந்த வீடியோவிலேயே காட்சிப்படுத்தியிருப்பாங்களே இந்த பொருட்களை எல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்ட்டு. இது எல்லாத்துக்கும் மேலே ஆயிரக்கணக்கானவர்கள் கூடுகின்ற அந்த ஐபிஎல் மேட்ச் ஸ்டேடியத்துக்குள்ள கை குழந்தைய உடல்நிலை சரியில்லைன்னு சொல்கிற அந்த குழந்தைய யாராவது, எந்த பெற்றோராவது கூட்டிகிட்டு போவாங்களா? இதுவே பாருங்க, மிகப்பெரிய சந்தேகத்துக்குரிய கேள்விக்குறி. அமைச்சர் கில்லி சரத் அவர்கள் என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் நம்புற மாதிரி இல்லைன்ட்டு மக்கள், ஒட்டுமொத்தமான மக்கள் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுங்கிறாங்க. உண்மையை சொல்லுங்க, தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ஏதாவது ஒரு உண்மையை சொல்லிடுங்க. ஆனால் ஜஸ்டிஃபை பண்ணி விளக்கத்துக்கு மேலே விளக்கம் கொடுத்து சப்பக்கட்டு கட்டாதீங்கன்னு கேட்டுனே இருக்கும்போது என்னங்க நம்ப மாட்டீங்களா? நம்பலன்னா பாருங்கள், நாங்கள் சம்மந்தப்பட்ட டாக்டரையே சாட்சிக்கு சொல்கிறோன்னு சொல்லி ஒரு டாக்டர் பதிவு பண்ணுறாரு. அது கூட பாருங்கள், சாட்சிக்காக எதுக்கு டாக்டரை கூட்டிகிட்டு வராங்கன்னா, ஏன்ப்பா பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கப்பா. எந்த டாக்டருப்பா ஒரு வயசு கை குழந்தைக்கு டேப்லெட் கொடுக்குறாரு, டேப்லெட் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு? ட்ராப்ஸ் தானே கொடுப்பாங்க. இதுலேருந்தே தெரியுது நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் பாருங்கள், ஒரு டாக்டர் சாட்சிக்கு கூட்டிகிட்டு வந்து வீடியோ பதிவு பண்ணுறாங்க. மூத்த குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சோமசேகர். இந்த பர்டிகுலர் ஒரு பாப்பா நான் வந்து 1 இயருக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது, அதாவது ரம்யா என்ற திரு சரத்குமார் அவர்களுடைய குழந்தை, அதாவது சாகித்யன், இவங்களுடைய குழந்தைய நான் சின்ன ஒரு தடவை எங்கேயோ பார்த்துட்டு அப்புறம் தென் கேள்விப்பட்டு பல்லாவரத்துக்கு கிளி கூட்டு வந்தாங்க. இந்த பர்டிகுலர் குழந்தைக்கு என்ன நடந்ததுன்னா, வாந்தி இருந்ததுனால இப்போ வாந்திக்கு மாத்திரை வந்து மவுத் டிசால்விங்னு சொல்லி டேப்லெட் வருது. அது ஆண்டர்செக்டான் மவுத் டிசால்விங், அது நிறைய பிராண்டில் கிடைக்குது. 2 மாத்திரைகள் எழுதி அதை ஆஃப் டேப்லெட்டை உடைச்சி ஒரு ஸ்பூன் டம்ளர்லையோ, ஒரு ஸ்பூன் தண்ணியிலையோ, இல்லை ஒரு பாலாடியிலையோ, ஒரு கப் இருக்கும் அதுலையோ கரைச்சி குடிக்க சொல்லி கொடுத்தோம்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் பிஃபோர் ஃபுட் கொடுத்தோம்னா அந்த வாந்தி வந்து நின்று போயிடும். அப்படி கரைச்சி கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்ன நடந்திருக்குது, இது ஒரு ரூட் அட்மினிஸ்ட்ரேஷனில் வாய் வழியாக கொடுக்குறது. அதாவது வெயின் வழியாக போடலாம், இன்ட்ராமஸ்குலர் போடலாம், ஏனல் சப்பாசிட்டி. இந்த குழந்தைக்கு இந்த வாந்தி மாத்திரை எப்படி கரைச்சி கொடுத்ததை ஊடகங்கள் வந்து தவறாக எடுத்துக்கொண்டு இதை வந்து சித்தரித்து என்னென்னவோ பேசப்படுறதை நான் கண்கூடாக இப்போ பார்க்குறேன். இது தவறான ஒரு செய்தியாகும். ஊடகங்கள் வந்து இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். முதல்ல மாத்திரை கொடுத்துருக்காங்க, என்ன காரணம், எதற்காக அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சு அது பிரகாரம் எந்த ஒரு தனக்கும் நற்பண்புகள் நற்செயல்களை உண்டு பண்ணுற இந்த ஒளிபரப்புனா நல்லது. பொறுப்புள்ள, அதுவும் பாருங்கள், மிகப்பெரிய மருத்துவத்துறை என்பது அப்பேற்பட்ட மருத்துவத்துறையில் இருக்கிற ஒரு பொறுப்பான பணியில் உள்ள ஒரு மருத்துவர். அவர் ப்ரொஃபைல்லாம் பார்க்கும்போது ஆர்மியில் இருந்த மாதிரி காட்டுது. இருந்துட்டு போட தப்பு கிடையாது. இதை இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாதுன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. ஆமாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க தான். மாத்திரையை அவர் பொடி பண்ணி தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சியை அவர் முழுசாக பார்த்தாரா இல்லையான்னு தெரில. ஒருவேளை முழுசாக பார்த்துருந்தாருன்னா அவர் நிரூபிக்கிட்டான், டாக்டர்னு சொல்கிறாரு. இல்லைங்க, நான் நிரூபிக்கிறேங்க. இந்த பாருங்கள், மொபைல் இருக்குது, அந்த மொபைல் டிஸ்பிளே மேலே ஒரு டேப்லெட்டை வைக்கிறேன், ஏடிஎம் கார்டை வச்சு ஃபைன் பவுடரா அந்த ஏடிஎம் கார்டை வச்சு நொறுக்கி காட்டுறேன்னு ஒருவேளை பாருங்கள் ஒருவேளை அந்த டாக்டர் சார் ஏடிஎம் கார்டை வச்சு மாத்திரையை நொறுக்கி காட்டியிருந்தாலோ, இல்லை எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நான் தான் இதை போல் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தேன்னு சொல்லியிருந்தா கூட நிரூபிச்சுருந்தா நம்பியிருக்கலாம். ஆமாங்க, உண்மைதாங்க, மாத்திரையை நொறுக்கி காட்டியிருக்காரு, நம்பலான்னு சொல்லி. ஆனால் பாருங்கள், நம்புற மாதிரியா இருக்குங்க.
ஏடிஎம் கார்டை வச்சு எப்படிங்க அதுவும் மொபைல் டிஸ்பிளேல குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய வயிற்றுக்குள்ளே போகிற அந்த மருந்தை மொபைல் டிஸ்பிளேல வச்சு ஃபைன் பவுடரா ஏடிஎம் கார்டை வச்சு அரைக்கிறாங்களா? ஒவ்வொரு ஆயுதமாக யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த வீடியோ வெளியே வருது, கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணியில் விளக்கம் கொடுக்குறாங்க, நம்புற மாதிரி இல்லைங்கன்னு சொல்கிறாங்க. டாக்டரை வச்சு சாட்சி சொல்ல வைக்கிறாங்க, அதையும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லைன்றாங்க. அப்புறம் பாருங்கள், அடுத்த ஆயுதத்தை இறக்குறாங்க, எமோஷனல். இப்போ இந்த விஷயம் நான் ஷேர் பண்ணல அப்படின்னா நான் அவர் கூட இருக்கிறது, அவரோட ஃப்ரெண்டா இருக்கிறதே வேஸ்ட் தான் நினைக்கிறேன். ரீசெண்டா வச்சிருக்கக்கூடிய ஃபால்ஸ் அலிகேஷன் ஆன் கில்லி ஷரத், அமைச்சர் ஷரத் அவங்க மேல வச்சிருக்கிறது. ஐபிஎல் மேட்ச்க்கு நாங்கள் ஃபேமிலியா தான் எல்லாருமே போயிருந்தோம். அவங்க வைஃப், என் ஹஸ்பண்ட், நான், கிருத்திகா ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து தான் போயிருந்தோம். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுக்கறதுக்கு நாங்கள் எதுவுமே எடுத்துட்டு வரல. ஸோ அந்த டைம்ல அதை கிரஷ் பண்ண வேண்டிய நிலைமை இருந்தது. குழந்தை அப்படியே முழுங்காது, சின்ன குழந்தைன்றதுனால அதை உடச்சுட்டான்னு சொன்னதுக்கு ஷரத் வச்சு இப்படிதான் உடச்சு கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் தான் கொடுத்தோம். அந்த வீடியோல நானும் அவங்க வைஃப் இருந்திருக்க மாட்டோம், பிகாஸ் குழந்தை அழுதுனால அதை சமாதானப்படுத்திட்டு நாங்கள் தூரமா இருந்துட்டு இருந்தோம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு, அவங்க ஒருவேளை அது ட்ரக் யூஸ் பண்ணிருந்தாங்க, அத்தனை கோடி மக்கள் முன்னாடி ட்ரக் யூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொஃபைலே அவங்க தைரியமா போட மாட்டாங்க. அப்படி போட்டிருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி இப்போ நீங்க வந்து வெளியிடுறீங்கன்னா இது எவ்வளவு ஒரு சீப்பான மென்டாலிட்டியா இருக்கும். ஒரே ஒரு விஷயம் நீங்களே கேட்டுக்கோங்க, ஒரு ட்ரக்கை அந்த மாதிரி பப்ளிக்ல உட்காந்து ஒரு சராசரி சாதாரண மனுஷன் பண்ண முடியுமா? பண்ணா போலீஸோ இல்ல அங்க ஸ்டேடியம்ல இருக்கக்கூடிய மக்களோ அமைதியா இருந்திருப்பாங்களா? பிகாஸ் அவங்க கூட போனது நாங்க வேணா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா இருக்கலாம், முன்னாடி பின்னாடி எல்லாருமே தானே இருக்காங்க, அவங்க கூட கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்திருப்பாங்க. சோ ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒருத்தன் கீழ இருந்து அடிபட்டு கஷ்டப்பட்டு மேல வரான்றதுக்காக உங்க இஷ்டத்துக்கு அவங்க மேல ஃபால்ஸ் அலிகேஷனோ இல்ல இந்த மாதிரி ஒரு பொய்யான தகவலை பரப்பாதீங்க. திஸ் இஸ் நாட் லைக் என்ன சொல்றது, ஒருத்தரை சார்ந்த விஷயம் கிடையாது. இது எங்க ஒட்டுமொத்த ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது வந்து பாதிக்கும். அண்ட் உங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குன்றதை யோசிச்சுக்கோங்க. வி ஸ்டாண்ட் பை யூ ஷரத், வி நோ யூ அமைச்சர் அவர்களே. சோ தயவு செஞ்சு இந்த ஃபால்ஸ் அலிகேஷனை நம்பாதீங்க. திஸ் இஸ் a kind request from us. யாரை பார்த்து இவங்க சொல்றாங்க, யாரை பார்த்து கேட்குறாங்கன்னு தெரியல. கீழே இருந்து மேலே வந்தவங்களை இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு யாருக்கிட்ட சொல்றாங்கன்னு தெரியல. யாருக்கிட்ட சொல்றாங்கன்றதுக்கு பதில் அவங்களே கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஆயுதத்தை பயன்படுத்தி இருக்கட்டும். ஆனால் பாருங்கள், இந்த இடத்துல மண்டைக்கு மேலே இருக்கிற கொண்டையை மறைக்க மறந்துடுறீங்க பார்த்தீங்களா? வீடியோ வெளியாகி மாட்டிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக ஒன் பை ஒன்னா ஒவ்வொருத்தராக வந்து விளக்கம் கொடுக்குறோன்ற பேரில் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இப்போ அவங்களே பாருங்கள், அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, கான்செப்ட் குழந்தை தாங்க, ஆனால் பதிவான அந்த வீடியோ காட்சியில் குழந்தையே இல்லையே, யார்கிட்டங்க போய் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஃபீட் பண்ணக்கூடிய அளவில் இருக்கிற அந்த வயசு குழந்தைய இவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில் யாராவது எடுத்துகிட்டு வருவாங்களா? மாட்டினதுக்கு அப்புறம் கொடுக்குற விளக்கமாவது பொருத்தமாக கொடுக்கணும் இல்லையான்ட்டு நாங்கள் கேட்கல. அவங்க பதிவிட்ட அந்த வீடியோவுக்கு கீழே மக்களோட கமெண்ட்ஸு, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லுங்கம்மான்ட்டு மக்கள் கேட்குறாங்க. ஒரு பெரிய கூட்டம் கூடுகின்ற இடத்துல கை குழந்தையை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்படி வந்த இடத்துல தான் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. ஏடிஎம் கார்டை வச்சு மாத்திரையை ஃபைன் பவுடர் ஆக்குறோன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ ஏடிஎம் கார்டை கொண்டு குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரையை ஃபைன் பவுடர் ஆக்குற அந்த மூமெண்ட்டை எதுக்காக தக் லைஃப் மூமெண்ட்டுன்னு கேப்ஷன் ஃபைல் பண்ணணுங்க? எந்த பெற்றோராவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற ஒரு கை குழந்தைக்கு மாத்திரை கொடுக்குற அந்த மூமெண்ட்டை தக் லைஃப்னு கேப்ஷன் போட்டு பதிவு பண்ணுவாங்களா? அடுத்து பாருங்க, அந்த அம்மாவே அந்த வீடியோவில் சொல்கிறாங்க, மாத்திரை கொடுக்குற அந்த காட்சியை வீடியோ எடுத்து ப்ரொஃபைலில் அவர் பாருங்கள் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டேட்டஸ் வீடியோவை யாரோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வெளியிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உங்களுக்கு மட்டுமே, அதாவது பாருங்கள், அவருடைய நெருக்கமான நண்பர்களுக்கு மட்டுமே போகக்கூடிய அந்த ஸ்டேட்டஸை வெளியே இருந்து யார் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்க முடியுங்க? வேணா இப்படி மாற்றி யோசிக்கலாம். மாற்றம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ஒரு மாற்றத்துக்காக மாற்றி யோசிக்கலாம். அதாவது பாருங்கள், அவருக்கு கில்லி சரத் அவர்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அவங்க தான் பாருங்கள் கூட இருந்து வீடியோலாம் எடுத்திருக்காங்க, ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருந்துருக்காங்க. அவருடைய நெருங்கிய நண்பர்கள் யாரோ ஒருத்தர் தான் பாருங்கள் அவரோட ஸ்டேட்டஸை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. நேற்றைய தினம் சரியாக சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினமான நேற்றைய தினம் சமயம் பார்த்து அந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. என்ன பாருங்கள், எத்தனையோ சினிமா நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, கூடவே இருப்பாங்க, குரூப்பாக கூடவே இருப்பாங்க. திடீர்னு பாருங்கள், அவங்களில் ஒருத்தருக்கு ஞானம் வந்தா மாதிரி வருகின்ற அந்த இடத்துல வெளியே போயிடுவாங்க. அந்த குரூப்பை விட்டு வெளியே போய் நான் யார் தெரியுமா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் அட்வைஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஓஹோஹோ இந்த மாதிரி ஊருக்கு அட்வைஸ்லாம் பண்ணுறீங்களா, இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுறேன்னு தெரியாதா, பார் நான் வெளிச்சம் போட்டு காட்டுறேன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி குரூப்பில் இருக்கும்போது என்னென்ன பண்ணியிருந்தாங்களோ அந்த உண்மையெல்லாம் வெளியே எடுத்துன்னு வர மாதிரி நாங்கள் நிஜத்தில் நடக்கிற சொல்கிறது இல்லைங்க. சினிமாவில் இதை போன்ற காட்சியெல்லாம் அமையும் இல்லைங்களா, குரூப்பாக இருக்கும்போது செய்ததெல்லாம் குரூப்பை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் உத்தமர்கள் மாதிரி காட்டுற அந்த உத்தம முகத்திரை கிழிப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் பாருங்க கூடவே இருந்து தக்க தருணம் பார்த்து பண்ணாங்களான்ட்டு நீங்கள் தாங்க செக் பண்ணணும். இந்த மாதிரி பலதரப்பட்ட கேள்விகள், பலதரப்பட்ட சந்தேகங்கள் எழுந்து கொண்டிருக்கும் வேளையில் இவங்க கிட்ட இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் யூஸ் பண்ணிட்டாங்க. தன்னிலை விளக்கம் கொடுத்துட்டாங்க, டாக்டரை வச்சு சாட்சி சொல்ல வச்சாங்க, அவங்க கூட இருந்தவங்களை வச்சு வாக்குமூலம் கூட கொடுத்து பார்த்தாங்க. ஆனால் பாருங்கள், என்ன சொன்னாலும்
எதையுமே நம்புற மாதிரி கிடையாது. என்ன விளக்கம் கொடுத்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லைங்க. ஏடிஎம் கார்டை வச்சு மாத்திரையை ஃபைன் பவுடர் ஆக்குறதெல்லாம் ஒத்துக்கவே முடியாதுங்கன்னு சொன்னதை அடுத்து இவங்க கிட்ட இருக்கிற கடைசி நாகாஸ்திரம், புராண காலங்களில் போர்லாம் நடந்த சமயத்தில் ஜெயிக்கவே முடியாதுன்ற இடம் வரும்போது கடைசியாக பாருங்கள் யூஸ் பண்ணுற அஸ்திரம் பிரம்மாஸ்திரம். அந்த பிரம்மாஸ்திரம் தான் கடைசியாக யூஸ் பண்ணுவாங்க. இவங்க யூஸ் பண்ணுற கடைசி அஸ்திரம் பிரம்மாஸ்திரம். எது தெரியுங்களா? குழந்தை அப்படின்னு இப்போ ஒரு சில நியூஸ் குறைச்சிட்டு இருக்கு. ஆமா மக்களே, மனிதவள வேளாண் துறை அமைச்சர் தாமரம் கில்லி சரத் அங்கிள் 2 years முன்னாடி ஐபிஎல் மேட்ச் அப்போ ஸ்டேடியம்ல உட்கார்ந்து இது ஒயிட் கலர் பவுடர தண்ணியில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணதா ஒரு ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு பெரிய ஸ்டேடியம், பப்ளிக் இருக்காங்க, போலீஸ் இருப்பாங்க, எல்லாம் இருக்கிறப்போ ஒரு ஃபேமிலி கூட வர இருந்திருக்காரு. ஃபேமிலி முன்னாடி எப்படி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது அவங்க வைஃப் முன்னாடி பண்ணுவாங்களா? அப்ப இதுல இருந்தே தெரிய வேணாமா இது ஃபேக்கா தான் ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னு? இது பத்தி அமைச்சர் சரத் அங்கிளும் அவங்க வைஃபும் டீடைலா ஒரு வீடியோ போட்டுருக்காங்க. அதுவும் சரத் அங்கிளோட அபிஷியல் ஐடியில போட்டுருக்காங்க. ஏற்கனவே தேர்தல் சமயங்களில் குழந்தைகளை பயன்படுத்தி தான் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட அடம் பிடிச்சி மிட்டாய், சாக்லேட், கிண்டர் ஜாய்க்காக அடம் பிடிக்கிற மாதிரி எனக்கு ஓட்டு போட சொல்லி அடம் பிடிங்கன்னு சொன்ன அந்த விமர்சனமே பாருங்க இன்னைக்கும் தீர்ந்த பாடல பத்தி எஞ்சிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது திரும்ப 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 குழந்தைய வச்சு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்படி விளக்கம் கொடுக்குற அந்த இடத்துல தான் அரசியல் ஆக்கியிருக்காங்க. என்ன மாதிரி அரசியலுங்க? அதுவும் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், கட்சிக்காரங்க இவங்க மேலதான் அவதூறு பரப்புறதே ஒரு கூட்டத்துக்கு வேலையா போச்சு. ஆனா மக்கள் உங்களுக்கு தெரியும் டிவிக்கு நல்லது பண்றாங்களா இல்லையான்னு தெரியும். பொய்ய பரப்புறவங்களுக்கு ஒன்னு சொல்லிட்டு வா, கடைசி வரைக்கும் நீங்க டே கல்யாணம் பண்ணமா போய் ஒப்பாரி வைக்க வேண்டியதான். கடைசி வரைக்கும் கதறிட்டே இருங்க. ஜாலியா மக்களுக்கு நல்லது தெரியும், நல்லதே நடக்கும். மீண்டும் சந்திக்க வரை நன்றி, வணக்கம். ஊர்ல இருக்கிற எல்லாம் கல்யாண மண்டபமா போய் அழுதுனுருங்க, ஒப்பாரி வச்சுருங்க. நாங்க பாட்டுக்கு நல்லது செஞ்சுட்டு போயிட்டே இருப்போன்ட்டு ஒரு குழந்தைய வச்சு சொல்ல வைக்கிறாங்க. ட்ரக்ஸ்ன்னா என்னென்ன தெரியாத ஏஜ் அந்த குழந்தைக்கு. போதைப் பொருள் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு கூட தெரியாத அந்த வயசு குழந்தையை வைத்து கேவலமான அரசியல் பண்ணுறது யாருங்க? கூட இருந்தவங்க தான் வீடியோ எடுத்திருக்காங்க. இவங்க கூடவே இருந்தவங்க தான் யாரோ பாருங்க, இவருக்கு வேண்டாதவங்களோ இவருக்கு பிடிக்காதவங்களோ இவங்ககிட்ட ஏதோ பிரச்சனையோ அதுக்காக கூட இருந்த யாரோ ஒருத்தர் வீடியோ ரிலீஸ் பண்ணிக்காங்க. இப்போ வீடியோ ரிலீஸ் பண்ண கூட இருக்கட்டுங்க, அந்த வீடியோக்குள்ளே இருக்கிறது பொய்யின்னே இருக்கட்டுங்க. அவர் மாத்திரையை தான் பொடி பண்ணுறாருன்றதை நம்ம ஏற்றுப்போம், தப்பு கிடையாது. அதாவது பாருங்கள், ஏதோ ஒன்று ஒரு காமெடி பண்ணுறதுக்காக கூட ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட ஏற்றுக்கலாங்க. மாத்திரை கூட பொடி பண்ணான்றதை நம்புவோம். ஏடிஎம் கார்டை வச்சு தான் டேப்லெட்டை ஃபைன் பவுடர் ஆக்கினாருன்ட்டு நம்ம நம்பலாம், தப்பு கிடையாது. ஆனால் பாருங்கள், நம்ப வைக்கிறதுக்கு எதற்காக கேவலமான அரசியல் பண்ணணும்? குழந்தைய ஏன் யூஸ் பண்ணணும்? அப்படி குழந்தைய யூஸ் பண்ணி விளக்கம் கொடுக்குற அந்த வீடியோவை பதிவு பண்ணுறீங்களே, பதிவு பண்ணுற அந்த வீடியோவில் குழந்தையோட ஃபேஸையாவது மறைச்சிருக்கலாம் இல்லைங்களா? பிளர் பண்ணி பதிவு பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஓப்பனாக பதிவு பண்ணுறீங்க. சட்டம் என்ன சொல்லுதுங்க? 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களோட முகத்தை பொது வெளியில் பதிவு பண்ணும்போது கொஞ்சமாவது மறைச்சி பதிவு பண்ணுங்கன்றது தான் பாருங்கள் சட்டம் சொல்லுது. இவங்களும் பாருங்கள், அந்த குழந்தைய வச்சு விளக்கம் கொடுக்குறேன்னு பதிவு பண்ண அந்த வீடியோவில் ஃபேஸை பிளர் பண்ணலை. மினிஸ்டர் சரத் அவர்கள் விளக்கம் கொடுத்தாரு பார்த்தீங்களா, கூட குழந்தைய வச்சுருக்காரு பாருங்க. அவரும் பாருங்க ஒரு மினிஸ்டருங்க, ஒரு அமைச்சருங்க, சட்டம் தெரியாதுங்களா? ஃபேஸை பிளர் பண்ணாமல் ஓப்பனாக பதிவு பண்ணிக்காரு. ஒரு குழந்தைய வச்சு அந்த குழந்தைய பேச வச்சு ட்ரைனிங் கொடுத்து அந்த வீடியோ பாருங்கள். 2 நிமிடம் போடக்கூடிய அந்த வீடியோவில் 50 இடத்துல கட் பண்ணியிருக்காங்க. சொல்லி கொடுத்து அதுவும் பாருங்கள், யாரோ ஒரு சாமானியர் வீட்டு குழந்தை பேசுவதை போல் பேச வைக்கிறீங்களே, அது என்ன மைக்கு ஒயர்லெஸ்ஸு? 30-40,000 ரூபா மைக்கு பாருங்கள். ஃபேஸை கூட பிளர் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக சொல்ல வச்சு பேச வச்சுருக்கீங்க. அந்த குழந்தை யாருன்ட்டு ப்ரொஃபைல்லாம் போயிட்டு தோண்டி எடுத்து போட்டுனுங்கிறாங்க சோஷியல் மீடியாவில். டிவிகே கட்சியை சேர்ந்தவரோட குழந்தை அது. என்னதான் ஒரு கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவரோட குழந்தைய எதுக்காக யூஸ் பண்ணோன்ட்டு கொஞ்சமாக யோசிக்கணும் இல்லைங்களா? போதைப் பொருள் என்றால் என்னவென்றே தெரியாமல் இருக்கிற அந்த வயசு குழந்தைய ஃபேஸை கூட மறைக்காமல் நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் யாருன்ற உண்மையெல்லாம் சோஷியல் மீடியாவில் ஒட்டு மொத்தமாக அந்த குழந்தை இதுக்கு முன்னாடி என்னென்ன வீடியோலாம் பதிவு பண்ணிக்கிங்கன்ட்டு எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு இப்படி? இதுக்கும் காரணம் எதிர்க்கட்சின்ற ஒரு ரேஞ்சில் அரசியல் ஆக்கி, அதுவும் பாருங்கள், இப்படியே நீங்கள் எல்லா மண்டபத்தில் போயிட்டு ஒப்பாரி வச்சு நேருங்க, அழுது நேருங்க, நாங்கள் எல்லாம் மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்லதை பண்ணிகிட்டே இருக்கிறோன்ட்டு இந்த விஷயத்துக்குள்ளே எங்கேருந்து எதிர்க்கட்சி வந்தது? எதுக்காக அரசியல் ஆக்குறீங்க? அதுவும் பாருங்கள், குழந்தைய வச்சு ஏன் அரசியல் ஆக்குறீங்க? விளக்கம் கொடுத்துட்டீங்க, நாங்கள் பண்ணலைங்க, தப்பான காரியம் எதுவும் நாங்கள் பண்ணலைங்க, குழந்தைக்கு மாத்திரை தான் பவுடராக பொடி பண்ணியிருந்தோன்னு சொல்லி விட்டுருங்க அதோட. அப்படி இல்லைன்னா விசாரணைக்கு உட்படுத்துங்க. உண்மையிலேயே நாங்கள் எப்பேற்பட்ட உத்தமர்கள்னு, ஏன்னா காமராஜர் ரேஞ்சுக்கு நீங்கள் பில்டப் பண்ணிக்கிறீங்க இல்லைங்களா? வெளிப்படைத்தன்மையோட நாங்கள் விசாரணைக்கு உட்படுத்துறோங்க, அறிவிக்கை சொல்லுங்கள். அப்படி விசாரணைக்கு உட்படுத்தும் போது வெளி மாநிலத்தை சேர்ந்த, தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகள்லாம் வேண்டாங்க, வெளி மாநிலத்தை சேர்ந்த ஏதோ ஒரு விசாரணை அமைப்பு விசாரணை பண்ணிட்டு வந்து, எனக்கு கரூர் சம்பவம் நடக்கும்போது எனக்கு இங்கே இருக்கிற அதிகாரிகள் மீது நம்பிக்கையே கிடையாதுங்க.
எல்லாமே பாருங்கள் டெல்லியில் தான் வரணும்னு சொன்னீங்க இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ இருக்கிற அதிகாரிகள் நியாயமாக முறையாக விசாரித்தா நீதி கிடைக்காது, உண்மை வராது வெளியே இருந்து யாராவது வந்து விசாரணை பண்ணிட்டோம். அதுக்கு நாங்கள் தயார். ட்ரக் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம், ட்ரக் டெஸ்ட் எடுக்கிறோம், எடுத்து ஓப்பனாக பொது வெளியில் பதிவிடுறோம். நாங்கள் எப்பேற்பட்ட தூயவான்கள் சொல்லி விசாரணைக்கு உட்படுத்திருங்க, தப்பே கிடையாதுங்களா? முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? அதை விட்டு எதுக்காக குழந்தைகள்லாம் யூஸ் பண்ணுறீங்க சார்? அது மட்டுமா? போய் என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் நம்பாதீங்கப்பா. இங்கே பாருங்கப்பா, 2023ஆம் ஆண்டு ஐபிஎல் ஸ்டேடியத்தில் போயிருக்காங்கன்ட்டு கில்லி ஷரத் அவர்கள் சம்மந்தப்பட்ட ஆதாரத்தெல்லாம் பாருங்க, அவங்க கூட இருக்கிற யாரோ தான் பாருங்க போஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ கில்லி ஷரத் அவர்களை குறித்து நன்கு அறிந்தவர்கள், நன்கு தெரிந்தவர்கள், யாரோ கூட இருக்கிறவங்க தான் அவர் குறித்த ரகசியம் உண்மையெல்லாம் எடுத்து போட்டுங்கிறாங்க. அது யாருன்னு கண்டுபிடிங்க. அதை விட்டுட்டு இதையும் அரசியலாக்க, அதுவும் பாருங்க கேவலமாக குழந்தைகளை வைத்து அரசியலாக்கத்துக்கு ஏங்க இந்த வேலை? பொய்யா நெரட்டிவ் செட் பண்ணுறாங்க. ஒரு பொய்யை பரப்புவதன் மூலமாக அவர்கள் சம்பந்தப்பட்ட குடும்பம் எப்பேற்பட்ட பாதிப்புக்குள்ளாவார்கள்னு ஞானம் பிறந்த மாதிரி பேசுகிறீங்களே. இப்போ அது பொய்யினே எடுத்துக்கோங்க, மறுபடியும் சொல்கிறோம், அது பொய் தாங்க. அது பொய்யான வீடியோ எடுத்துக்கோங்க. அந்த மாத்திரை தான் நீங்கள் பொடி பண்ணியிருந்தீங்க, சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த காட்சி வேறு விதமாக தெரிந்து விட்டதுன்ட்டு பொய்யினே எடுத்துக்கலாங்க. நம்மளும் பொய்யனே சொல்லுவோமே, தப்பு கிடையாது. ஆனால் ஒரு பொய்யான நெரட்டிவை செட் பண்ணா, ஒரு பொய்யை பரப்பனா, ஒரு அவதூறு பேசினா அவர்களை சார்ந்த குடும்பம் எப்படி பாதிக்கப்படும்ட்டு இதிலேருந்தே நீங்கள் உணரணும். போகிற போக்கில் அசால்ட்டாக யாரை பற்றி வேணா, அது ஆண் என்றும் பாராமல், பெண் என்றும் பாராமல், சிறுமிகள் என்றும் பாராமல், சிறுவர்கள் என்றும் பாராமல், வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாரை பற்றியும் வாய்க்கு வந்த அவதூறு பொய்யான நெரட்டிவை செட் பண்ணி எவ்வளோ பேர் நாசம் பண்ணியிருப்பீங்க. அப்போ அவர்களை சார்ந்த குடும்பம்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்போ தெரியலிங்களா? ஒரு பொய்யான நெரட்டிவை செட் பண்ணும்போது அவர்களை சார்ந்த குடும்பம் எப்படி பாதிப்புக்குள்ளாவார்கள்னு. இப்போ நமக்கு வரும்போது மட்டும் குத்துது குடையுதுன்னு சொன்னால் எப்படிங்க? மற்றவங்களுக்கு வந்தால் ரத்தம், உங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? மாற்றி சொல்லிட்டோமோ? மாற்றம் தானே. வழக்கம் போல் ரத்தம் வர்சஸ் தக்காளி சட்னி விட தக்காளி சட்னி வர்சஸ் ரத்தம். மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தமா? இந்த இடத்துல ராஜ்மோகன் சார் அவர்கள் ஏதோ சொன்னார், ஒருத்தர் சிக்கியிருக்காரு, அதுவும் ஆதாரபூர்வமாக சிக்கியிருக்காரு. யார் சிக்கிறாங்கன்னு தெரியல, ஆதாரபூர்வமாக இருந்தாலும் சொன்னார் இல்லைங்களா? இல்ல அப்படி கிடையாது. முகாந்திரம் இல்லாம எதையுமே அப்படி பண்ண முடியாது. அவருக்கு நல்ல ஆதாரத்தோட சிக்கி இருக்கிறார். ஒருவர் சிக்கி இருக்கிறார், அடுத்து ஒவ்வொருவராக வர வேண்டும். ஒரே ஒரு வரியில தலைவர் சட்டமன்றத்தில் சொன்ன நான் சொல்லி, ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அது தேவன் என்றாலும் விடமாட்டார் மாண்புமிகு முதலமைச்சர். வெயிட் அண்ட் வாட்ச். ரைடு நடந்தது இல்லைங்களா? அதை வச்சு சொல்றார் போது ஆதாரபூர்வமாக சிக்கியிருக்காரு. நியாயமாக பார்க்க போனால் இவர் தான் ஆதாரபூர்வமாக சிக்கியிருக்காரு. அது குறித்து நம்ம அடுத்த காணொலியில் பதிவு பண்ணலாம். இதுக்குள்ளே வந்து குழப்ப வேண்டாங்க. ஒருத்தர் சிக்கியிருக்காருன்னு சொன்னீங்க இல்லைங்களா? இப்போ அதே மாதிரி தான் பாருங்கள், உங்கள் கட்சியை சேர்ந்த சிட்டிங் மினிஸ்டர் சிக்கியிருக்காருன்னு ஒட்டுமொத்தமான மக்கள் பேசுகிறாங்க. அப்படி பேசலாமா? பேசக்கூடாதுங்க. நாங்கள் யார் தெரியுமா? உடனடியாக விசாரணை அமைப்பு அமைக்கிறோம், விசாரணைக்கு உட்படுத்துகிறோம். உண்மையில் அவருக்கு போதைப்பொருள் உபயோகப்படுத்தும் பழக்கம் இருக்குதுன்னு சொன்னால் டெஸ்ட்டில் தெரிஞ்சிடும். டெஸ்ட் எடுத்து வெளிப்படையாக மக்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை காட்டிடும்ன்ட்டு எப்போ பாருங்கள் உங்கள் சிட்டிங் மினிஸ்டர் திரு சரத் அவர்களை விசாரணைக்கு உட்படுத்த போகிறீங்க? என்ன பாருங்கள், மறுபடியும் ஒன்ஸ் மோர் சொல்கிறோம், காமராஜர் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணுறீங்க இல்லைங்களா? நாங்கள் வெளிப்படைத்தன்மையாக இருக்கோம்னு சொல்லி வெளிப்படைத்தன்மையோட நியாயமான நீதி விசாரணைலாம் பண்ணி ஒரு டெஸ்ட் எடுத்து ரிப்போர்ட்டை கொடுத்துருங்க, தப்பே கிடையாதுங்களே. அதை விட்டு மறுபடியும் சொல்கிறோம், நம்ம என்ன வேணால் தவறு செய்யலாம், என்ன வேணால் அநியாய அக்கிரமம் பண்ணலாம். ஆனால் பண்ணுற அநியாய அக்கிரமம் எல்லாத்துக்கும் எதிர்கட்சி மேலே பழியை தூக்கி போடலாம். அந்த பழி வைத்தால் நம்புறதுக்கும் நம்மை சார்ந்த ஒரு கல்ட்டு கூட்டம் இருக்கு இல்லைங்களா? அந்த கல்ட்டு கூட்டத்துக்கிட்ட என்ன வேணால் சொன்னாலும் நம்புவாங்கன்ற ஒரு எண்ணத்தில் இந்த மாதிரி பண்ணாதீங்க. இதுக்கு பேர் அரசியல் கிடையாது. வேண்டாம், விடுங்க, அப்புறம் சொல்லிக்கலாம். எது எப்படி இருந்தாலும் முதல்வர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு எங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற, அது எங்கள் ஆட்சிக்குள்ளே இருக்கிற சிட்டிங் மினிஸ்டர் மேலே இப்பேற்பட்ட ஒரு பழி வந்ததற்கு பிறகு நாங்கள் உண்மையில் அந்த பழியை துடைக்காமல் போக மாட்டோம்னு சொல்லி எப்போ விசாரணை தொடங்க போகிறீங்க, எப்போ விசாரணைக்கு உட்படுத்த போகிறீங்க, வெளிப்படைத்தன்மையோடு சொல்லிவிடுங்க. வெளிப்படைத்தன்மையோடு சொல்லுவாங்க, விசாரணைக்கு உட்படுத்துவாங்க, பண்ணுவாங்க. என்ன தெரியுங்களா? எப்பா எங்களுக்காக உழைக்க வந்திருக்க நீ, அந்த வேலையை மட்டும் பாரு, உன்னை பற்றி பேசுகிறவங்களோ நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறது கியூவேர்டு. எது நடந்தாலும் எல்லாம் பழியையும் தூக்கி எதிர்கட்சி மேலே போடுங்க அப்படின்ற கியூவேர்டு தான் கொடுத்துனுப்பாங்களே தவிர ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, ஓட்டு போட்டு ஆதரித்தவங்க ஒரு பக்கம், ஓட்டு போட்டு ஆதரிக்காமல் இருக்கிறவங்க இன்னொரு பக்கம். ஓட்டு போட்டு ஆதரித்தவங்க அவங்க மட்டும் நம்ம பேச்சை கேட்டால் போதும், நம்ம சொல்கிறத அவங்க மட்டும் நம்பினா போதும். பாக்கி ஆளுங்கள்லாம் நம்மளுக்கு ஓட்டு போடாத எல்லாரும் எதிர்கட்சியை சேர்ந்தவங்க, என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. இதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போதைய நிதர்சனம் இதுதான். என்ன நடந்தாலும் எல்லாம் பழியும் தூக்கி எதிர்கட்சி மேலே போடுறாங்கன்னு இவங்க செட் பண்ணுற நெரட்டிவ் என்ன தெரியுங்களா? இதுக்காக மட்டும் கிடையாது, இவங்க பக்கம் வரக்கூடாது மட்டும் கிடையாது, இவங்க பண்ணுறது எதுவுமே வெளியே தெரியக்கூடாதுன்ட்டு. என்ன தெரியுங்களா?
சொல்ல மாட்டோம். இந்த வீடியோவோட நீளம் ரொம்ப பெருசாகிடும், பார்க்குற நண்பர்களுக்கு பொறுமை இல்லாமல் போயிடும். அதனால் பாருங்கள், இந்த காணொலி நிறைவு செய்வதற்கு முன்பாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறோம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி எறிய உன்னை கேட்கும். நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லாம் மாத்திரை பொடி பவுட்ரு பண்ண இந்த உண்மையான உண்மையை குறித்து நீங்கள் உண்மையிலேயே என்ன நினைக்கிறீங்கன்ட்டு தவறாமல் உங்கள் கருத்தில் பதிவு பண்ணுவோம். மீண்டும் நாளை காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.